ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு. இது எல்லா விதமான டிஃபன் ரெசிபிக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, வெறும் கடாயிலே வறுத்துக்கோங்க. இப்படி நம்ம வறுத்து அரைச்சி செய்யும்போது குழம்பு வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதோட காரத்துக்காண்டி நான் 3 வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து எந்த அளவு தேவைப்படுமோ அந்த அளவு நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு சில்லு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். தேங்காய் வந்து இந்த குழம்புக்கு நிறைய சேர்க்கக்கூடாது, சேர்த்தா குழம்போட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் கம்மியாகவே தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மல்லி மிளகோட அளவெல்லாம் கூட்டிக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஆற வச்சு அதை பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயை வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் வந்து சேர்க்குறதோட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் குழம்பு. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோட 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவு கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் இஞ்சி பூண்டு ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப தேவைப்படாது, ஒரு தக்காளி சேர்த்தா போதும். நான் இன்றைக்கி சொல்கிற அளவு எல்லாமே 1/2 கிலோ மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கதை இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி இந்த மட்டன் குழம்பு குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிளற ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து மட்டன் குழம்பு செய்யும்போது கடலை எண்ணெயில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வாசனைக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்து அது பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 10 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிருச்சு. இதில் நம்ம வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த 1/2 கிலோ மட்டனை சேர்த்து நல்லா கை விடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்லை, மட்டனே வந்து தண்ணி விட்டு வெந்து வரும். இப்போ இதை நல்லா கரண்டியை வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. மட்டன் ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சுருங்கி வரும். இப்போ இதோட கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அந்த மட்டனோட பச்சை வாசனை போகும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மட்டன் குழம்பு வதக்கி செய்கிறீங்களோ அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு மட்டன் வந்து நல்லா வதங்கிருச்சு. லைட்டாக வந்து தண்ணி விட்டு வதங்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கதை சேர்க்கணும். இப்போ வந்து மட்டன் ஓரளவு நல்லா சுருங்கி வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவும் மட்டனும் நல்லா வதங்கிக்கட்டும்.
இது வதங்கும் போதே கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து பத்தலை எனக்கு, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து தண்ணி எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாதத்துக்கு வைக்கிறனால கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சாதமும் குழம்பும் ஒரே எதிரியாக வச்சுருக்கேன். விசில் வர கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு. இப்போ ஜாரில் வந்து கொஞ்சம் மசாலா ஒட்டியிருக்கு, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அலசி அந்த மட்டன் குழம்போடையே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 விசில் நமக்கு வந்து கரெக்டாக மட்டன் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 5 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து அதை லைட்டாக நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும் மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து இன்றைக்கி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சாதத்தோடு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இதே மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள்.